ஓம் சாந்தி. 15/11/2024 இன்றைய சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கின்றது என தன்னை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் நினைவு செய்வதில்தான் லாபம், மறதியில் நஷ்டம். இன்றைய கேள்வி: இந்த பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் அசம்பவமாக, அதாவது நடக்க முடியாததாக ஆகிவிடுகிறது, ஏன்? பதில்: இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம் என்று யாராவது கூறினால் அது முற்றிலும் அசம்பவம், அதாவது இயலாத காரியம்னு பாபா சொல்கிறாங்க. ஏனென்றால் இந்த உலகம் தமோ பிரதானமாக கலியுகமாக இருக்கின்றது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என எண்ணுகின்றனரோ அது கூட பாவமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமும் விகாரங்களின் வசமாகி செய்கின்றனர். ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கின்றோம், பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம். இதை பாபா புரிய வச்சுருக்காங்க நமக்கு. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம். அதாவது 84 பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் படிக்கின்றோம். அந்த எல்லையற்ற படிப்புங்கிற அர்த்தத்தை சொல்கிறாங்க. 84 பிறவிகள் படிப்பு, மேலும் காலச்சக்கரத்தின் படிப்பு. பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என்ற அறிவுரை உங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு அமர்ந்து தூய்மையாவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கின்றீர்கள். முற்றிலும் உண்மையாக தந்தையின் நினைவில் இருந்தோமா, அல்லது மாயா ராவணன் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா என உங்கள் மனதை கேளுங்கள். நினைவில் உட்காரும் பொழுது நம்முடைய மனசை நம்ம கேட்கணும், எந்த பக்கத்தில் நான் என் புத்தி போகுதுன்னு கேட்டு பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. மனதால் என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என தந்தை கூறுகின்றார். நாம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோமா, அல்லது புத்தி வேறு எங்காவது செல்கின்றதா என தன்னைத்தான் கேளுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என நினைத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் புத்தி சென்றது என்று தனது மனநிலையை பாருங்கள். எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அதன் மூலமாகவே தூய்மையாக ஆவோம். சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள். நினைவையும் பாருங்கள், புத்தி வேறு பக்கம் அழையுதா அதையும் பாருங்கன்னு, ரெண்டையுமே கால்குலேஷன் பண்ணுங்கன்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. தந்தையின் கட்டளை என்ன சொல்கிறார்? தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கள், நஷ்டம் அடையாதீர்கள். உங்களிடம் மாயையின் யுத்தம் நடக்கின்றதல்லவா? ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகின்றது. நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என்பது உடனே தெரிந்துவிடும். ஏன்னா நீங்கள் வியாபாரி அல்லவா? ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர். நினைவின் மூலமாக லாபம், மறதியின் மூலமாக நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம்? இதனை தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும். மறதி ஆயிட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே, நஷ்டம் அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த கணக்கு பார்த்து அதை பற்றி கவலைகள் உயர்ந்த பதவி அடையவர்களுக்கு இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பதித்த பாவனர். நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக இருக்கின்றோம். தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கு வந்து சரீரத்தை ஏற்று நமது பங்கை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம். சரீரம் அழியக்கூடியதாக, ஆத்மா அழியாததாக இருக்கின்றது. ஆத்மாவில்தான் சன்ஸ்காரமும் இருக்கின்றது. ஹே ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைகீழான காரியம் செய்யவில்லைதானே? நினைவு செய்து பாருங்கள் என பாபா கூறுகின்றார். 3-4 வயதிலிருந்து செய்தவை நினைவில் இருக்கும். நாம் சிறுவயது பருவத்தை எப்படி கழித்தோம்?
என்னென்ன செய்தோம்? ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லை தானே? நினைவு செய்து பாருங்கள். இந்த பிறவியில் நாம் செய்த தவறுகள் ஏதாவது மனசை உறுத்துதா? இதையும் செக் பண்ணுங்க. அதையும் பாபா கிட்ட உண்மையை சொல்லிடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மாவாக இருப்பதில்லை. எந்த குருமார்களின் காலடியில் விழுகின்றார்களோ அவரும் புண்ணிய ஆத்மா இல்லை. இதுதான் கலியுகம். ஆனாலும் மிகவும் தமோ பிரதானமாக இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. கலியுகம்தான், ஆனால் அந்த கலியுகம் கூட ரொம்ப தமோ பிரதான நிலையில் இப்போ இருக்குது. ஆக இங்கு யாரேனும் புண்ணிய ஆத்மாவாக இருப்பது என்பது இயலாத காரியமாகும், நடைபெறாத காரியம். புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தந்தையை அழைக்கின்றனர். அதாவது எங்களை தூய்மையாக்க வாருங்கள். யாராவது மிகவும் தானம் புண்ணியம் செய்கின்றனர், தர்ம சாலைகளை உருவாக்குகின்றனர் என்றாலும் அவர்களை புண்ணிய ஆத்மா என்று கூற முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் பக்தியை பற்றி பாபா சொல்கிறாங்க. பெரிய பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி பிறகு அவருக்கு பெயர் தோற்றம் இல்லை என்றும் சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். எனவே தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் வருகின்றேன் என்று. பாரதத்தில்தான் சிவபாபாவிற்கு நிந்தனை ஏற்படுகின்றது. எந்த தந்தை உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்கினாரோ அவரை நீங்கள் மனித வழிப்படி நடந்து நிந்தனை செய்தீர்கள். மனித வழியானது அசுர வழி என கூறப்படுகிறது. அசுர காரியங்களே செய்கின்றனர். இதில் முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரனை சர்வ வியாபி என கூறுகின்றனர். கச் அவதாரம், மீன் அவதாரம் ஆக எந்த அளவிற்கு அசுரராக கெட்டு போய்விட்டனர். ஆனால் உங்களுடைய ஆத்மா இம்மாதிரி அவதாரம் எடுப்பதில்லை. மனித உடலில் மட்டுமே வருகிறது. நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை. 84 லட்சம் பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். எப்படி? இப்பொழுது உங்களுக்கு பாபாவின் ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். 84 மற்றும் 84 லட்சம், இதனை எத்தனை சதவிகிதமாக கணக்கிடுவது அப்படின்னு பாபா கால்குலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் என்றால் முற்றிலும் பொய்யாகிவிட்டது, உண்மை துளி அளவும் இல்லை அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. பாபா பிரம்மா பாபா பனாரஸ் சென்ற நேரம் இந்த உலகம் நன்றாக தோன்றவில்லை. அங்கு எல்லா சுவரிலும் கோடு போட்டு எழுதினார். தந்தை அனைத்தையும் செய்ய வைத்தார். ஆனாலும் அந்த நேரம் நாங்கள் குழந்தைகளாக இருந்தோம், முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். யாரோ எங்கள் மூலமாக செய்வது போல் இருந்தது. விநாசத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் இருந்தது. இரவில் உறங்கும்போது கூட பறப்பது போல் இருந்தது. ஆனால் எதுவும் புரியவில்லை. ஆரம்ப கட்டத்தில் சிவபாபா செய்ய வைத்தார். அப்படியும் இப்படியுமாக கோடுகள் வரையப்பட்டதாக இருந்தது. ஏதோ ஒரு சக்தி இவருக்குள் பிரவேசம் செய்திருந்தது. பிரம்ம பாபாக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி பிரவேசம் செஞ்சிருந்தது அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க. நாங்கள் அதிசயம் அடைந்தோம். முதலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பிறகு என்ன ஆனது? யாரையாவது பார்த்தால் உடனே தியானத்தில் சென்று விடுவார். யாரையாவது பார்த்தால் கண்கள் மூடிவிடுகின்றது. அங்கே என்ன நடக்கின்றது என்று சொல்வார். என்ன பார்த்தீர்கள் என கேட்டால், வைகுண்டத்தை பார்த்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன் என கூறுவார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? எனவே புரிந்து கொள்வதற்காக பிரம்ம பாபா அனைத்தையும் விட்டுவிட்டு பனாரஸ் சென்று விட்டார் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முழு நாளும் அமர்ந்து கொண்டு பென்சிலால் சுவரில் எழுதி கொண்டிருந்தார். வேறு வேலை இல்லை. ஏனென்றால் குழந்தையாக இருந்தார் அல்லவா? அப்படியும் இப்படியுமாக பல காட்சிகளை பார்த்து இப்பொழுது வேறு எதுவும் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை விடத்தான் வேண்டும் என்று புரிந்து கொண்டார். இந்த தொழிலையும் விட வேண்டும் என்ற மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா இது ராவண ராஜ்யத்தில் வந்த தொழில் அல்லவா, அதனால் இதையும் விட்டணுங்கிறது மகிழ்ச்சியாக அவர் விட்டுட்டாருன்னு பாபா சொல்கிறாங்க. ஞானத்தை யார் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார்களோ அவர்களே திறமையானவர்கள். மேலும் சீக்கிய தர்மத்தை பற்றியும் சொல்கிறார் பாபா. சீக்கிய தர்மத்தின் ஸ்தாபனை எவ்வாறு ஏற்பட்டது என புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையான ஆத்மா இன்னொரு உடலில் பிரவேசம் செய்தது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு சீக்கிய தர்மம் உருவானது.
அவர்களின் தலைவர் யாருன்னா குருநானக். புதிய ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக இருப்பார்கள் முதலில் வரும் பொழுது. அந்த தூய்மையானவர்களை மகான் ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆனால் சுப்ரீம் என்பது ஒரே ஒரு பாபாவை மட்டுமே கூறப்படுகிறது. அவர்களும் தர்மத்தை உருவாக்குவதால் மகான் என கூறப்படுகிறது. ஆனாலும் வரிசைப்படியாக பின்னால் வருகின்றனர். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆத்மா வந்து சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அந்த நேரத்தில் கிரந்தம் இருந்திருக்க முடியாது. என்ன போதனை கொடுக்க முடியும்? நிச்சயமாக பிற்காலத்தில் தான் உருவாக்கி இருப்பார்கள். இந்த புத்தகம் போன்றவை பிற்காலத்தில் நிறைய பேர் வந்த பிறகு உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் படிப்பவர்களும் தேவையல்லவா? அனைவருடைய சாஸ்திரங்களும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. சீக்கிய தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து பின்பற்றுவார்கள். இதற்கு மிகவும் காலமும் தேவைப்படுகிறது. மேலும் பாபா, புதிய ஆத்மா வந்தவுடன் துக்கத்தை அடையாது. அது விதிமுறை அல்ல. ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வரும்பொழுது துக்கம் ஏற்படுகிறது. இதுதான் விதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இங்குதான் ராவண சம்பிரதாயமும் ராம சம்பிரதாயமும் கலந்து இருக்கின்றது. அதாவது பிரளயம் வராதுங்கிறார் பாபா. ராமரும் ஆண்டார், ராவணனும் ஆண்டார் என கூறப்படுகிறது. இதற்கு இந்த இடத்துல ராவண சம்பிரதாயம் இருக்குது, ராம சம்பிரதாயமும் இந்த நேரத்தில் இருப்பதால் ராவணனின் குடும்பம் மிக பெரியதாக இருந்தது. நமது குடும்பம் மிகச் சிறியது. அங்கு எத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? தேவி தேவதை தர்மம்தான் அனைத்தையும் விட முதலாவது. எனவே நமது குடும்பம்தான் மிக பெரியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் கலந்துவிட்டனர். ஆகவே நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக ஆகிவிட்டனர். அங்கு மனிதர்கள் சுகத்தை, அந்தஸ்தை பார்த்து அந்த தர்மத்திற்கு மாறிவிட்டனர். போப்பாண்டவர் வரும்பொழுதெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்துவ தர்மத்திற்கு மாறிவிடுகின்றனர். பிறகு நிறைய வளர்ச்சியும் ஏற்படுகின்றது. கிறிஸ்துவ தர்மம் உருவான விதம், எப்படி வளர்ச்சி அடைஞ்ச விதம், இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறாங்க. அனைவரை காட்டிலும் கிறிஸ்துவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றனர். வேறு எந்த தர்மமும் இந்தளவு வளர்ச்சி பெறவில்லை. யார் நிறைய குழந்தைகளை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுகின்றது. அவர்கள் இராணுவம் மற்றும் படைகளுக்கு தேவைப்படுவார்கள். ரஷ்யா, அமெரிக்காவில் அனைவருமே கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவ தர்மம் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கான விளக்கத்தை பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஹிந்து முஸ்லிம் சேர்ந்திருந்தனர். இருவரும் பிரிந்த பிறகு பாகிஸ்தானில் புதிய அரசாங்கம் ஏற்பட்டது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிவிட்டது. இருவரும் சண்டையிட்டனர். ஆயுதங்களை எடுப்பார்கள். வேலையும் நடக்கும். அவர்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் இதுதான். ஆனால் நாடகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற விதி உங்களுடையது. சண்டை ஏற்படும், எல்லாமே நடக்கும். ஆனாலும் வெற்றி என்பது நம்முடையது. இதுதான் விதின்னு பாபா சொல்கிறாங்க. அது கூட பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, 100% உறுதி செய்யப்பட்டது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது. மற்ற அனைவரும் அழிந்து விடுவார்கள். புதிய உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் இருக்கும். அதற்காகத்தான் படித்து தகுதியாகின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நாம் தன்னுடைய தர்மத்தை மறந்து தாழ்ந்த நிலை அடைந்து விட்டோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆகவே எல்லா கர்மங்களும் பாவங்களாக ஆகிவிட்டது. நேற்று உங்களை தேவ ஆத்மாவாக ஆக்கியிருந்தேன். ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தேன். தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்து உள்ளார். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த கண்கள் எவ்வளவு ஏமாற்றம் செய்கிறது. கெட்ட பார்வையை ஞானத்தின் மூலமாக சுத்தமானதாக ஆக்க வேண்டும். கெட்ட பார்வையை ஞானத்தின் மூலம் சுத்தமானதாக ஆக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தன்னுடைய எல்லையற்ற டைரியில் குறித்து கொள்ளுங்கள். நாம் நினைவில் இருந்து எவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். நஷ்டம் அடையவில்லைதானே?
நினைவில் இருந்த நேரத்தில் புத்தி எங்கெல்லாம் சென்றது. டைரியில் குறிக்க சொல்கிறார். நினைவில் எவ்வளவு லாபத்தை நான் அதிக படிச்சிருக்கேன், நினைவில் இல்லாமல் புத்தி எங்கெல்லாம் போய் நஷ்டம் அடைஞ்சது. இது ரெண்டுமே செக் பண்ணுங்கள், டைரியில் மதிப்பை போடுங்கிறார். 2வது பாயிண்டில், இந்த ஜென்மத்தில் சிறு வயதிலிருந்து என்னென்ன தவறான காரியங்கள் மற்றும் பாவங்கள் ஏற்பட்டதோ அதனை குறித்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்கள் மனதை உறுத்துகின்றதோ அதனை தந்தையிடம் கூறி லேசாக ஆகுங்கள். இப்பொழுது எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. அறியாமல் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு பாபாக்கிட்ட சொல்லி லேசாக ஆகிடணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பாவ கர்மாவும் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைய வரதானம், கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்தும் விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. விளக்கம்: பரமாத்மாவின் அன்புதான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம். ஆனால் அதை அடைய வேண்டுமென்றால் விடுபட்டவர்களாக ஆக வேண்டும். குடும்பத்தில் இருந்தாலும் சேவையின் பொருட்டு இருக்கின்றீர்கள். கணக்கு வழக்கு இருக்கிறது என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். ஆனால் சேவைக்காக இருக்கின்றேன். சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலமாக கர்ம பந்தனங்கள் அழிந்துவிடும். சேவை உணர்வு இல்லை என்றால் கர்ம பந்தனம் ஈர்த்துவிடும். எங்கு கர்ம பந்தனம் இருக்கின்றதோ அங்கு துக்கத்தின் அலைகள் இருக்கும். சேவையின் பந்தனத்தில் குஷி இருக்கும். ஆகையால் கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமாக மாற்றி விடுபட்டவர் அன்பானவராக ஆகும் பொழுது பரமாத்மாவிற்கு பிரியமானவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்பவர்கள்தான் சிரேஷ்ட ஆத்மா. ஓம் சாந்தி.